நமக்கு அன்னை மரியாளுடைய அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாவா இல்லையா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய விழாவையும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அன்னை மரியாளுடையக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தங்க இருக்கும்போது இப்போ யார் இருப்பா? தாத்தா பாட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. தாத்தாவுடைய பேர் என்ன? அன்னை மரியாளுடைய தாத்தாவின் பெயர் என்ன? தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. அன்னை மரியாளுடைய தாத்தா பெயர் செயின்ட் பியோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் பியோ அவர் கிடையாது. அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். செயின்ட் பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் பியோ ஒரு பங்குல உதவி பங்கு தந்தியா, என்ன மாதிரி உதவி பங்கு தந்தியா இருக்கும் பொழுது அது மாதா கோவில். மாதா கோவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாதாவுக்கு வழக்கமாக நம்ம என்னென்ன பண்ணுவோம், சாரி கட்டுவோம், அதெல்லாம் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தால் செயின், கம்மல், ஜிமிக்கி, மூக்குத்தி இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆலயத்தை சுற்றி நிறைய கஷ்டப்பட்ட மக்கள், ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாத மக்கள் நிறைய பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க. புனித பியோ என்ன மாதிரி ஒரு சின்ன பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதுக்காக நான் எதுவும் கழட்டினா கொடுக்க மாட்டேன். புனித பியோ என்ன பண்ணிருக்காரு, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக மாதாவுடைய செயின், கம்மல், ஜிமிக்கி, மூக்குத்தி எல்லாத்தையும் கழட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, விற்று அதை காசாக்கி அந்த மக்களுக்கு கொடுத்துட்டாரு. மறுநாள் பங்கு தந்தை ஆலயத்திற்கு ஜபம் செய்யலான்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அம்மாவோட கழுத்தில் எதையும் காணும். அடாடா டேய் என்னடா உன்னத்தையும் காணவேன்னு சொல்லிட்டு சின்ன ஃபாதர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஃபாதர் பார்த்தீங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்னு பார்க்கும்பொழுது அந்த புனித பியோ சொன்னாராம், ஃபாதர் நேற்று நைட்டு நான் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய மக்கள் கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு மாதாமா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம மாதாமாவுக்கு சாரி விதவிதமாக கட்டுறோம். அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த சாரியை வாங்குறதுக்கு மக்கள் போடுற சண்டை இருக்குது. நீங்கள் பார்க்கணும், எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்கணும். மாதா இந்த கலரில் கட்டின சாரி தான் எனக்கு வேணும் ஃபாதர், அது எவ்வளோ ஃபாதர்னு கேட்குறாங்க. நமக்கு சாரியை பற்றி தான் தெரியுமா? அதனால் நாம் இப்பொழுது காலம் மாதாவுக்கு விதவிதமாக சாரி கட்டுறது, விதவிதமாக மாலை போடுவது, இதெல்லாம் நம்மளுடைய பக்தி முயற்சிகளாக ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னை மரியாள் அவர்களுடைய பிறப்பானது சற்று மாறுபட்ட ஒரு பிறப்பாக இருக்கின்றது. அன்னை மரியாளுடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சித்தியும் இருக்கிறார்கள். சித்தி யாரு? சித்தி யாரு? எலிசபெத். எப்படி சித்தி சொல்லுங்க, என்னம்மா? உறவினர் தான், உறவினர் அத்தை கூட சொல்லலாம், சித்தி தான். அது எப்படி வரும், அதான் கேட்குறேன். அம்மாவுக்கு கொள்ளு பேத்தியா? எனவே இப்படி பார்க்கும் பொழுது இதற்கு விவிலியத்தில் நமக்கு அதற்கான குறிப்பு இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது எங்கடா இதற்கான குறிப்பு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் அவர்கள் வேத நூலாக பயன்படுத்தக்கூடிய குரானில் இருக்கின்றது. சரிங்களா? குரான் 19ன்னு சொல்லுவாங்க. அதில் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு மிகவும் பயந்த, தெய்வ பயம் நிறைந்த, பக்தி நிறைந்த ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் பெயர் என்ன? ஃபக்கூத். சரிங்களா? அவங்களுடைய பெயர் ஃபக்கூத் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். என்னது கதை கவனிக்கிறீங்களா? தூங்கிடக்கூடாது. சரிங்களா? கேள்வி கேட்பேன். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருத்தருடைய பெயர் ஹானா. என்னது? ஹானா. இன்னொருத்தவங்க பேர் இஷ்பா. முஸ்லீம்ஸ். சரிங்களா? இஸ்லாமியர்கள். ஒருத்தவங்க பேர் ஹானா, இன்னொருத்தவங்க பேர் இஷ்பா அப்படின்ற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவருக்கு மன வருத்தம், நமக்கு என்னதான் இருந்தாலும் சிங்கக்குட்டி பிறக்கலையே அப்படின்ற ஒரு வேதனையில் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கும் போயிட்டு வரும்பொழுதுனா மன வேதனையிலே இருக்கிறார். ஆண்டவரே என்னப்பா, ஏன்னா அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகள் இருந்தால்தான் அந்த குடும்பத்தை ஒரு குடும்பமாக கருதுவார்கள், அந்த வம்சமானது செழித்து வளரும். ஏனென்றால் பெண் குழந்தைகள் எப்படினாலும் கல்யாணம் ஆகிட்டு மறு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு வம்சம் சொல்லிட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது புலம்பிகிட்டே இருக்கிறாரு. அப்போ திடீர்னு யார் வரா? ஜிப்ரீல். என்னது? ஜிப்ரீல் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் வராரு. தம்பி நீ கவலைப்படாத, உன்னுடைய வம்சத்திலிருந்து நான் 2
இறைவாக்கினர்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அண்ணாவுக்கும் கல்யாணம் ஆகுது. சரிங்களா? அண்ணா யாரு? அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இம்ரான் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இஷ்பாவுக்கு கல்யாணம் ஆகுது. இஷ்பாவை யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? ஜக்காரியா அப்படின்ற ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் கதை வருது. அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இம்ரானும் இறந்து போகி விடுகின்றார். என்ன நடக்குது? இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம்? அவங்களை எப்படி எப்படின்னா பார்ப்போம். அம்மாவா இல்லையா? அவர்களை ஏளனமாக பார்ப்போம். அவர்களை ஒரு மாதிரி கேள்வி கேட்கறத என்ன எதுவும் இல்லையா கேட்போமா இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருக்கோம். எனவே இதை மாதிரி கேட்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? அண்ணா அந்த ஊரிலிருந்து கிளம்பி நாசரேத்து என்ற ஊருக்கு சென்று விடுகிறார்கள். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? காலங்காலத்தில் சாம்பார் செய்கிறதுக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் உட்காந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க? மேலே பார்க்கும் பொழுது ஒரு குருவி கூடு இருக்குது. அந்த ஹானா என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க. குருவிக்குனா கூடு இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லையன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி ஏங்கி அழுது கொண்டு இருக்கும் பொழுது திருப்பி யார் வரா? ஜிப்ரேல் என்ற தூதர் தோன்றி, ஆனால் நீ கவலைப்படாதே, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதன் மூலமாக ஒரு இறைவாக்கினர் தோன்றுவார், அவர் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் போக்கக்கூடியவர் என்று கூறுகின்றார். இப்போ சொல்லுங்க, ஆனா இம்ரான் யார் யார் இவங்கண்ணா? என்னவா புரியல? இவ்வளோ நேரம் இதை சொல்லுவாங்களே பழமொழி தெரில, பழமொழி தெரில. சொல்லுங்க, ஆனா இம்ரான் யார் அவங்க? ஆனான்றவங்க அண்ணா, இம்ரான்றவர் யாரு? ஸ்வர்கீம். சரிங்களா? அப்போ இஷ்பா யாரு? இஷ்பா யாரு? ஜக்கரியா யாரு? இஷ்பா தான் அந்த எலிசபெத் யாரோட சித்தி? மாதாவோடைய சித்தி. அப்போ இயேசுவோடைய மச்சான் யாரு? யாரு? என்னங்க எலிசபெத் சித்தினா எலிசபெத் யாருக்கு சித்தி? மாதாவுக்கு சித்தினா அப்போ இயேசுவோடைய மாமாவா மச்சான் யார் அவரு? எப்பாடா கதை புரிஞ்சிச்சா? சந்தோஷமா? இதுதான் அன்னை மரியாளுடைய பிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியாள் கடவுளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைய முதல் வாசகத்தை கவனித்தீர்களா? என்ன சொல்றாரு பவுல் ரோமேயருக்கு எழுதிய புத்தகத்தில்? என்ன சொல்றாரு? அவரது திட்டத்திற்காக, அவரோட திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவின் பிறப்பிற்காக, திருச்சபையினுடைய அவருடைய திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டவள் தான் அன்னை மரியாளாக இருக்கின்றாள். அதனால தான் அன்னை மரியாள் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவளாக இருக்கின்றாள். எனவே நாம் இந்த கதையானது நம்முடைய விவிலியத்தில் இல்லை, ஆனாலும் குரான்ற புத்தகத்தில் இருக்கிறது. சற்று நீங்கள் வீட்டில் சென்று கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனவே ஆனால் நிறைய நபர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க? தயங்குகிறார்கள். அன்னை மரியாளை சற்று தரைக்குறைவாகவும் பேசுகிறார்கள். ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அன்னை மரியாளை சாக்லேட் கவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்லேட் கவர்னா என்னது? என்ன பண்ணுவோம்? சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கவர் என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான். ஏசு பிறந்த கவர்மெண்ட் அன்னை மரியாளுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. முட்டை ஓடுன்னு சொல்கிறாங்க. முட்டை ஓடுனா என்னது? முட்டையை உடைச்சி ஆஃப் ஆயில் போட்டதுக்கு அப்புறமேட்டு முட்டைக்கு என்ன, முட்டை ஓடுக்கு என்ன பிரயோஜனம்? என்ற மாதிரி பல்வேறு நபர்கள் அன்னை மரியாளை தரக்குறைவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு மகத்துவம் கொடுக்கின்றோம். அன்னை மரியாள் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. இன்றைய அன்னையின் பிறந்தநாள் அன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்கம்மா. திருத்தூதர் பணிகள் 19:11. திருத்தூதர் பணிகள் 19:11. பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் செயல்கள் செய்து வந்தார். அப்படி தொடர்ந்து வாசிங்க. அப்படியே அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீதும், அப்புறம்
அவர்களை விட்டு பிணி நீங்கியது, பேய்களும் ஓடியது. புனித பவுல் இயேசுவை நேரில் பார்த்துருக்காரா? புனித பவுல் இயேசு அழைத்த அந்த 12 சீடர்கள் ஒருத்தரா? இல்லவே இல்லை. ஆனால் பவுல் வழியாக இயேசு பல்வேறு அற்புதங்களை செய்தார். அதோடு மட்டுமல்ல, என்ன போட்டிருக்குது? வெறும் கர்ச்சிஃப். அந்த கர்ச்சிஃபும் துண்டும் பவுல் மேலே படுது. அந்த துணியை கொண்டு போய் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது வைக்கிறார்கள். அந்த துணியை கொண்டு போய் யாரெல்லாம் பேய் பிடித்து அலைகிறார்களோ அவர்கள் மீது வைக்கிறார்கள். அவர்கள் குணம் பெறுகிறார்கள். புனித பவுல் வழியாகவே இயேசு இவையெல்லாம் செய்யும் பொழுது தன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னையின் வழியாக இயேசு அற்புதங்கள் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நம்புகிறீங்களா? வாயை திறந்தாதான் நம்புறீங்கன்னு அர்த்தம். வாயை திறக்க மாட்டீங்களே. நம்புறீங்களா இல்லையா? அன்னை மரியாள் வழியாக இயேசு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வாரா இல்லையா? ஒரு ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃப்ளைட்டில் மாதா சுரூபத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜோக் கேட்டிருப்பீங்க, திருப்பி சொல்கிறேன். மாதா சுரூபம், ஒரு சுரூபம் வந்து வேளாங்கண்ணி மாதா சுரூபம், இன்னொரு சுரூபம் பரலோக மாதா சுரூபம், இன்னொரு சுரூபம் சகாய மாதா சுரூபம், இன்னொரு சுரூபம் ஏதாவது சொல்லுங்கள். லூர்து மாதா, பாத்திமா மாதா, பெசநகர் மாதா, போரூர் மாதா வச்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன மாதா? வலசரவாக்கம் மாதா. எல்லா மாதாவும் என்ன பண்ணுறாங்க? ஃப்ளைட்டில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். சரி, ஃப்ளைட்டில் மாதா தனியாக போகிறாங்களே, துணைக்கு என்ன பண்ணுறாங்க? நம்ம இந்தியர் ஒருத்தரை கூட துணைக்கு அனுப்பி விட்றாங்களாம். ஃப்ளைட்டு போகும்போது எப்படி போவோம்? அப்படி போதா? போயிட்டு இறங்கும் பொழுது என்ன ஆகும்? அப்படி டேர்ன் ஆகுமா இல்லையா? டேர்ன் ஆகும்பொழுது சுரூபம் இல்லைன்னா ஆச்சு, அசைய ஆரம்பிச்சு தான். உடனே அவர் ப்ரேயர் பண்ணாராம், ஆரோக்கிய மாதாவே எங்கள் வேளாங்கண்ணி அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், வேளாங்கண்ணி மாதா வேற, ஆரோக்கிய மாதா அம்மா வேறையா? சகாய மாதா வேற, பெசநகர் மாதா வேறையா? போரூர் மாதா வேற, வலசரவாக்க மாதா வேறையா? எல்லாம் ஒரே அன்னை தான். அன்னையின் வழியாக இயேசு அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார். அதை நாம் கண்குளிராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நிறைய நபர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். அன்னை மரியாளை சற்றும் மதிக்காமல் இருக்கிறார்கள். நாம் நமது வாழ்க்கை நெறியின் மூலமாக அன்னை மரியாள் திருச்சபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள், திரு அவைக்காக, தன்னுடைய திருவழிச்சாதனத்திற்காகவும் இயேசுவின் பிறப்புக்காக பொக்கிஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் நம்முடைய அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளின் வழியாக நான் ஆசிரை பெற்றுக்கொள்கின்றேன் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.